வணக்கம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் கிச்சன்ல சிக்கன் டிக்கா மசாலா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். இந்த மசாலா நல்லா கிரீமியா இருக்கும். இட்லி, தோசை, ஃப்ரைட் ரைஸுக்கு சூப்பரா இருக்கும். சிக்கன் டிக்கா மசாலா பண்றதுக்கு முதல்ல சிக்கனை மசாலா எல்லாம் போட்டு ஊற வைக்கணும். அதுக்கு நான் 500 கிராம் சிக்கனை எடுத்திருக்கேன். சிக்கனை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சிக்கன்ல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள். காஷ்மீரி மிளகாய்த்தூளை நான் இங்க கலருக்காக தான் சேர்த்திருக்கேன். கிரேவி கொஞ்சம் ரெட் கலர்ல இருக்கும். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ், புளிப்பு இல்லாத தயிர் 1/2 கப், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த சிக்கனை குறைஞ்சது 3 மணி நேரம் இல்ல அதுக்கு மேல ஊற விடணும். நான் இந்த சிக்கனை ஒரு நைட் ஃபுல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு ஊற வச்சு எடுத்திருக்கேன். சிக்கன் டிக்கா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை ரோஸ்ட் பண்ணிக்கணும். அதுக்கு ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் ஊற வச்ச சிக்கன் துண்டுகளை ஒன்று ஒன்னா சேர்க்கணும். சிக்கனை மிதமான சூடுல வேக விடணும். அப்பப்போ சிக்கனை திருப்பி போட்டு வேக விடணும். ஒவ்வொரு பக்கமும் வேக 10 இருந்து 15 நிமிஷம் ஆகும். சிக்கன் நல்லா வெந்த பிறகு அதை தனியா ஒரு பிளேட்ல எடுத்து வச்சுக்கணும். இப்போ மசாலா பண்றதுக்கு ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி மீடியம் ஃப்ளேம்ல சூடு பண்ணணும். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் சீரகம், 1 பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலையை சேர்த்து பொரிய விடணும். எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதா வெட்டி சேர்த்துக்கணும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து வெங்காயம் பொன்னிறமா ஆகிற வரைக்கும் வதக்கணும். வெங்காயம் வதங்கிய பிறகு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 தக்காளியை அரைச்சு சேர்த்துக்கணும். தக்காளி, குடைமிளகாய், வெங்காயம் எல்லாத்தையுமே சின்ன சின்ன ஸ்கொயரா கட் பண்ணிக்கணும். அதுக்கு பாதி தக்காளிய விதையெல்லாம் எடுத்துட்டு மேல் பகுதியை மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி பாதி குடைமிளகாயும் பாதி வெங்காயமும் சேர்த்துக்கணும். இதுல வெங்காயமும் தக்காளியும் உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. ஆனா குடைமிளகாய சேர்த்தாதான் இந்த கிரேவி கூடுதல் சுவையா இருக்கும். சிக்கனை ஊற வச்ச மசாலா மீதி இருந்தா அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை எல்லாத்தையும் மசாலாவோட பச்சை வாசம் போற வரைக்கும் வதக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதுல தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடியை வச்சு மூடி 5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். நான் இங்க 1 டம்ளர் தண்ணியை ஊத்திருக்கேன். எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்துல 15 முந்திரி பருப்பை அரைச்ச பேஸ்ட், 1/2 கப் கிரீம், தனியா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற சிக்கன், இதை எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும்.
கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலையை தூவி பரிமாறலாம். உங்களுக்கு வேணும்னா கசூரி மேத்தி தூவி கூட பரிமாறலாம். அருமையா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சூப்பர் ஸ்டார் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.